வெல்கம் டு ஆஷா சஷா குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சவுத் இண்டியன் சாம்பார் இட்லி. இந்த சாம்பார் இட்லியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கும் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சவுத் இண்டியன் சாம்பார் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் துவரம்பருப்பு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கரை மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை கடாயில் எண்ணெய் இல்லாமல் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா சேர்த்திக்கலாம். 10 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த அளவு வறுத்தா போதும், கலர் ரொம்ப மாறக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த மசாலா ஐட்டத்தெல்லாம் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தண்ணி சேர்த்தக்கூடாது. ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 3 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இந்த சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்திக்கலாம். வறுத்து அரைச்ச மசாலா பவுடரையும் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். மசால் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். மசாலோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச பருப்பை சேர்த்திக்கலாம். சாம்பார் ரொம்ப திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். சாம்பார் 10 நிமிஷம் வேகட்டும். சாம்பார் ரெடியாக இருக்குள்ள நம்ம இட்லி செய்ய ஆரம்பிக்கலாம். இட்லியை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லியை வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சவுத் இண்டியன் சாம்பார் இட்லியை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.